ரொம்ப கோவப்படுற ஆளா நீங்க? ஒண்ணு சொல்லட்டா? கோவப்படுறனால ஒண்ணும் ஆகப் போறதில்ல. கோவத்துல யார்ட்ட வேணாலும் என்ன வேணாலும் பேசிருவோம். ஆனா பேசினதுக்கப்புறம், ச்சே! என்னடா இப்படியெல்லாம் பேசிட்டோம்னு திங்க் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். வீட்ல ஏதோ சண்டை. அம்மாட்ட, அப்பாட்டலாம் ஏதோ கோவத்துல பேசிர்றோம். அப்ப தெரியாது, கோவத்துல என்னமோ பேசிர்றோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவோம். சரி அம்மாட்ட போயிட்டு சாரி கேட்கலான்னு, அம்மா பக்கத்துல போய் உட்காந்து, அம்மா கண்ண பார்த்து பேசும்போது, நம்ம கண்ணுல கண்ணீர் வரும் பாருங்க. அப்போ இன்னும் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவோம். ச்சே! என்னடா இப்படியெல்லாம் பேசிட்டோம் அப்படின்னு. ஆனா அம்மா சொல்லுவாங்க, "சரி விடுப்பா, கோவத்துல தானே பேசின, பரவால்ல விடு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டோம்ல. சாரிம்மா, சாரிம்மான்னு காலெல்லாம் பிடிச்சு கெஞ்சுவோம். அம்மாவும் விடுப்பா, விடுப்பான்னு தான் சொல்லுவாங்க. நைட் ஆயிருது, நாமளும் போய் படுத்துடுறோம். ரிக்ரெட் பண்ணிட்டுருப்போம். ஒண்ணும் யூஸ் இல்ல. ஆனா அம்மா லேட் நைட் வர நம்ம கோவத்துல பேசினது ஒரு ஒரு வார்த்தையும் திரும்ப திரும்ப நெனச்சு, கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டு இருந்தா எவ்வளோ வலிக்கும்? இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ, கோவத்துல என்ன வேணாலும் பேசிறலாம். பேசினதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணி ஒண்ணும் நடக்க போறதில்ல. என்ன கோவத்துல இருந்தாலும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவ யோசிச்சு பேசுங்க. நீங்க ஏதாவது கோவத்துல ஏதாவது பண்ணிட்டு ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அடிக்கடி கோவப்படுவாங்க பாருங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. பாய்.